அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு தொடங்குகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடியினம் தமிழ் குடி. உலக அளவில் தனித்தன்மை மிக்க தமிழர் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்வது மங்கள இசை. ஸ்ருதியும் நயமும் மிகச் சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து இனிய இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் தனித்தன்மை வாய்ந்தவை. அலங்கார ஊர்திகளின் முதன்மை அணிவகுப்பாய் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை அணிவகுப்பு. The Mangala Isai float from the Department of Information and Public Relations. செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இந்த ஊர்தியில் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க பரதநாட்டிய நடனத்துடன் அழகு தவழும் ஊர்தியாக அணிவகுத்து வருகிறது. ஐயன் திருவள்ளுவருக்கு முக்கடல் சூழும் குமரி முனையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் சிலை அமைக்கப்பட்டதை வெள்ளி விழாவினை நினைவு கூறும் வகையில் அறிவிக்கப்பட்ட பேரறிஞர் சிலை என்றும் தமிழர்கள் தலையிலிருந்து சமத்துவத்தோடும் பகுத்தறிவோடும் உலகெங்கும் பல சரித்திர சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள்தான். கேரள மாநிலம் வைக்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டம் நடைபெற்று 100 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி வைக்கம் வீரர் தந்தை பெரியார் நினைவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் நினைவகம், பெரியார் நூலகம் ஆகியவற்றை நினைவு கூறும் வகையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. Float from the Department of Information and Public Relations. காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தியின் பின்னணியில் புராதன காவல் நிலையங்களில் ஒன்றான எஃப்என் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தின் முகப்பு சித்தரிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் 1930 உதவி மையம் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. A float depicting the achievements of the Department of Police. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அலங்கார அணிவகுப்பு ஊர்தி. த இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருதில் விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாநிலம் மற்றும் ஃபிக்கி அமைப்பு இந்திய விளையாட்டு விருதுகள் விளையாட்டு ஊக்குவிப்பு 2024 சிறந்த மாநிலம் என்ற விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது. விளையாட்டு துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் 3% இடஒதுக்கீடு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் நடத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள், கலைஞர் விளையாட்டு உபகரண திட்டம், உயரிய ஊக்கத்தொகைகள், நலிந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற தகவல்கள் இந்த அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. A tableau showcasing the achievements of Department of Youth Welfare and Sports. கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பயிர்க்கடன், மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கப்படும் சுய உதவிக்குழு தொழில் முனைவோர் கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடன், நகை கடன், சிறு வணிக கடன், சிறகுகள் திட்டம், கூட்டுறவு மருந்தகங்கள் போன்ற தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The float depicting the achievements of Cooperation and Consumer Protection Department.
ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு ஊரக வீடு வழங்கும் திட்டங்கள் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், மாவட்ட மத்திய கூட்டுறவு கடன்கள், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. The tableau representing the achievements of department from the rural development and Panchayat Raj. வேளாண்மை உழவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The float depicting the department agriculture and farmers welfare. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், வேளாண் காடுகள், அயல் நாட்டு பழங்கள் சாகுபடி ஊக்குவித்தல், சிறுதானியங்கள் முதன்மை பதப்படுத்தும் மையம் அமைத்தல் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளி கல்வித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of School Education. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், மணற்கேணி செயலி, வானவில் மன்றம், கலை திருவிழா, மகிழ்முற்றம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The float representing the achievements of Department of Health and Family Welfare. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக ஐநா அமைப்பின் விருது, சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம், சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், தேசிய வளரிளம் பருவத்தினர் நலத்திட்டம், பாதம் காப்போம் திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் துறை மற்றும் கதர்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. Tableau representing the Department of Handlooms, Handicrafts, Textile and Khadi. கடந்த 90 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம், அதன் விற்பனை சாதனைகள், ஜவுளி விற்பனையாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Adi Dravidar and Tribal Welfare. கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள், பழங்குடியினருக்கான வீடுகள், தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை விளக்கி வருகிறது. சுற்றுலாத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The decorated tableau showcasing the Department of Tourism. திருவள்ளுவர் வெள்ளி விழாவின் போது திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலை என்று அறிவிக்கப்பட்ட பெயர் பலகை, கீழடி பாரம்பரிய அருங்காட்சியகம் ஆகியவற்றை விளக்கி வருகிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Social Welfare and Women Empowerment. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை காட்சிப்படுத்தி வருகிறது. கால்நடை பராமரிப்பு துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Animal Husbandry. இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் 4.56 விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழ்நாடு நாட்டின் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்தினை பெற்றிருக்கின்றது என்பதை விளக்கி வருகிறது. பொது தேர்தல் துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Public Elections. தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு உள்ள வழிமுறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்ஷம் செயலி, வாக்காளர் உதவி எண் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Information Technology. தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மற்றும் தரவு மைய சேவைகள், டிஜிட்டல் மயமாக்குதலை கட்டமைத்தல், தமிழ்நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தில் எல்காட்டின் தாக்கம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Housing and Urban Development.
சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் முக்கியமான திட்டப்பணிகள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் சார்பாக குடியிருப்பு பணிகள், கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா, தீவுத்திடல் பொருட்காட்சி மையம், கொளத்தூர் முதல்வர் படைப்பகம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வனத்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Forests. தமிழ்நாட்டின் உள்ள வனங்கள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி உயிர்கோள பாதுகாப்பகம், அகஸ்தியர் மலை உயிர்கோள பரப்பையும் கொண்டுள்ளது. வனத்துறை சார்பான திட்டங்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The decorated tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowment. சர்வம் சக்தி மையம் என்பதை உணர்த்தும் இந்து சமய அறநிலையங்கள் துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. பழமையான சக்தி வழிபாடு, சாக்த வழிபாடு, நவராத்திரி நாயகிகளான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, 51 சக்தி பீடங்கள் குறித்த தகவல்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. தமிழ்நாட்டு மீனவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல், மீன்வள ஆதாரத்தை பாதுகாத்தல், மீன்பிடிப்பு மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு முறைகள், மீனவர்களுக்கான நிவாரண தொகைகள் தொடர்பான தகவல்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. The decorated tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare.